பழனி, தீபா சங்கர், விஜய், திருச்சி அன்னலட்சுமி மற்றும் ரங்கராஜ் பாண்டே பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஏப்ரல் 11 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு. இடம் ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்கம் மெயின் ஹால், ராம்நகர், கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவில் சலுகை பெற்றோம் அப்படின்னாக்கா கேள்விக்குறிதான். விவசாயிகளுக்கும் சலுகை கிடையாது. கடகோடியில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகளை சென்றடைவில் கமிஷன் அடிப்படையில் தான் நடந்துச்சு. படித்த இளைஞர்களுக்கான எந்த திட்டமும் இந்த டிஎம்கே அரசு திமுக அரசு அறிவிக்கல. ஏமாத்திட்டு தான் இன்னமும் அது வந்து குடும்ப ரீதியாக கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்துக்கு மட்டும் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு எதுவும் பண்ணலையே. கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவில் சலுகை பெற்றோம் அப்படின்னாக்கா கேள்விக்குறிதான். விவசாயிகளுக்கும் சலுகை கிடையாது, மற்ற விவசாய தொழிலாளருக்கும் சலுகை கிடையாது. பேரளவில் நிவாரணம் கொடுத்தாங்க, பேரளவில் காப்பீடு கொடுத்தாங்க. முழுமையாக அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைவில்லை. மானிய திட்டங்களும் அதே மாதிரி தான் கடகோடியில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகளை சென்றடைவில் கமிஷன் அடிப்படையில் தான் நடந்துச்சு. இப்போ மீண்டும் இவருக்கு ஏன் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அதிமுக ஆட்சி வரணும், அவர் எடப்பாடியாருக்கு நாங்கள் மீண்டும் அவர் வாக்களிக்கணும் எங்களுடைய எண்ணம். காரணம் வந்துட்டு தேர்தல் அறிக்கையில் 50% ஏற்றுக்கொள்கிறோம். பின்னர் அதாவது உற்பத்தி மானியங்கிற ஏக்கருக்கு 15,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயிர்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் பேரளவில் விட ஒப்பளவில் அவங்க அறிவிக்கவில்லை. எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு 50% எடப்பாடியோட தேர்தலுக்கு நிறைவேறி இருக்கு. அதனால தான் நாங்கள் எடப்பாடிக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் விவசாயிகள் நிலைமை மோசமாகுங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. 2 பேருமே அதாவது ஒரு குவிண்டாலுக்கான நெல்லுக்கான ஆதார விலை 3,500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கரும்புக்கும் ஒரே மாதிரியான 4,500 ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு டன்னுக்கு. வரவே இருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் ஆரம்ப காலத்தில் அறிவிச்சிட்டு 2021 காலம் முடிகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் தான் 2,500 ரூபாய்க்கு அறிவிச்சாங்க. அதாவது மத்திய அரசு விலையை நிர்ணயிச்சாலும் நம்ம இருக்க மாநில அரசினுடைய பணத்தையும் சேர்த்து அவ்வளோதான் அறிவிச்சாங்க. இப்போ மீண்டும் திமுக ஆட்சி வந்துச்சு அப்படின்னா இந்த 3,500 4,000 5 ஆண்டு முடியும் தருவாயில தான் அறிவிப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார விலையேற்றமா இருக்குது. ஆள் பற்றாக்குறை, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு காலத்துல ஆட்சிக்கு தான் உடனே நிறைவேற்ற மாட்டாங்க. வெறும் வெற்றி வாக்குறுதியாக தான் இருக்கு. நாங்கள் எடப்பாடியார் பாதுகாக்கப்பட்ட வேண்டாளமாக டெல்டா மாவட்டத்தில் அறிவிச்சாரு. ஒரு தொழிற்சாலை கூட வரல. இவங்க எங்க பார்த்தியுமே சிப்காட்டை தொடங்குறதும் டைட்டல் பார்க்குங்கிற ஒரு வாடகை கட்டடம் தொடக்கிறமா தான் இருக்கு. நாங்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில இருக்கிறோம். எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும், அதிமுக ஆட்சி அளிப்பேன் என்பது உறுதியாக சொல்றோம். படித்த இளைஞர்களுக்கான எந்த திட்டமும் இந்த டிஎம்கே அரசு திமுக அரசு அறிவிக்கல. எல்லாம் பெண்களுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. இலவச பேருந்து, மாதம் 1000 ரூபா பணம். படித்த இளைஞர்களுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை. அதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு என்னோட வாக்கு கிடையாது. புதிதாக வரக்கூடிய வேட்பாளருக்கு என்னோட வாழ்க்கை நான் பதிவு பண்ணுறேன். அவங்க அறிவிச்சதுல இருந்து முக்கால்வாசி எதுவுமே செய்யவே இல்லையே. வீடு கட்டு தரேன்னு சொன்னாங்க, ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க, லேடிஸுக்கு எல்லாத்துக்கும் நிவாரணம் தரேன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றும் செஞ்ச பாட்டு இல்லையே. ஓட்டு கொண்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த வருஷம் டிஎம்கே ஓட்டு போட மாட்டேன். அது என்னோட தனிப்பட்ட உரிமை. மாற்று கட்சி ஏமாத்திட்டு தான் இன்னமும் அது வந்து குடும்ப ரீதியாக கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்துக்கு மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு எதுவும் பண்ணலையே. மக்களுக்கு செஞ்சிருந்தா நல்லது, ரைட்டாக அவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ எதுவும் செஞ்ச பாடு இல்லையே. இல்லை, மாற்று கட்சி தான் போடுவேன். தமிழரசன். திமுக அறிவித்த திட்டங்கள் முழுமையாக எங்களுக்கு வந்து கிடைக்கல. பெண்களுக்கான உரிமை தொகை மட்டும் வந்து கிடைச்சிருக்கு, பரவாயில்ல வந்து கிடைக்குது. ஆண்களுக்கான திட்டமும் இல்லை, உண்மை எங்களுக்கு வந்து சேரல. படித்த இளைஞர்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி தர மாதிரி திமுக அரசு ஒன்றும் எங்களுக்கு செஞ்சு தரல. இந்த முறை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட எங்களுக்கு எண்ணம் இல்லை, மாற்று கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். மீனவர்களுக்கு என்னன்னா அந்த டீசல் அறிவிச்சாங்க 1,800 லிட்டர். 1,800 லிட்டர் எப்படி 10 ஒரு மாதத்துக்கு நாங்கள் 4 கடல் போவோம். 4 கடலில் ஒரு கடலுக்கே 3000 லிட்டருக்கு மேலே வேணும் எங்களுக்கு. அது வெறும் 1,800 லிட்டர் வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாங்கள் எப்படி அதை பண்ண முடியும். அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி தந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது எங்களுக்கு வந்து சேரல. இந்த முறை மாற்று கட்சி தான் போடுவோம்.